ஹலோ லிசனர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரைடன் ஒன்று அப்சலாம் அண்ட் அக்கிடோபல் நோட்ஸ் தான். ஃபஸ்ட்டு ட்ரைடனை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன் அண்ட் அவரோட ஸ்பெஷல் டைட்டில்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் அவரோட ஒர்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் குறிப்பாக அப்சலாம் அண்ட் அக்கிடோபல் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பொலிட்டிக்கல் சட்டையனே சொல்லலாம். நான் ஃபஸ்ட் லைன் லாஸ்ட் லைன்லாம் கொடுத்துருக்கேன். எல்லா ஒர்க்குக்கும் இந்த மாதிரி இருக்கும். இந்த நோட்ஸ் வந்து இன்றைக்கி மட்டும்தான் புக்கிங் அவைலபிள். ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட் காப்பி தான் அவைலபிளாக இருக்குது. கலர் காப்பீஸ் எல்லாம் சொல்லிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த அப்சலாம் அக்கிடோபல் என்ன, அதை யாரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க? ஸோ விக்ஸ் அண்ட் டோரிஸ், எக்ஸ்க்ளூஷன் க்ரைசிஸ், இதெல்லாம் இங்கிலாண்டில் நடந்துச்சு. இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா, கிங் சார்ல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பிஹேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ரெஸ்ட்ரேஷனில் கிங் சார்ல்ஸ் II வந்தார். அவருக்கு ப்ராப்பராக அவரோட ஒய்ஃப்க்கு நிறைய மிஸ்கேரேஜ் இருந்ததுனால ப்ராப்பரான ஒரு ஹியர் இல்லை. பட் இல்லெஜிட்டிமேட் சன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. இல்லெஜிட்டிமேட் சன்னை சப்போர்ட் பண்ணி ஒரு சிலரும், இல்லை அவரோட பிரதரை கொண்டாடலான்னு ஒரு சில பேரும் இருந்தாங்க. அதுதான் விக்ஸ் அண்ட் டோரிஸ். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இந்த பெரிய சண்டை தான் இங்கே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதை சட்டையர் பண்ணுற மாதிரி தான் நம்ம ட்ரைடன் என்ன பண்ணார், இந்த ஒர்க்கை எழுதினார். ஸோ இதில் நான் உங்களுக்கு இது என்னென்னா பேக்ரவுண்டு, இதுக்கு பின்னாடி எக்ஸ்க்ளூஷன் க்ரைசிஸ்னால் என்ன, மான்மவுத் ரிபல் என்னென்ன, போபிஷ் பிளாட்னா என்ன, இது மூணையும் சேர்த்து தான் இந்த ஒர்க்கே அவர் எழுதிருக்கிறார். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோடு நான் கொடுத்துருக்கேன். என்னென்ன இல்லை யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்குக்கான கம்ப்ளீட் கேரக்டர் சார்ட்டுமே நான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும் யார் யாரெல்லாம் ரிபல்லியன்ஸ், யார் யாரெல்லாம் கிங்குக்கு ஃபேவராக இருந்தவங்கன்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒர்க்கை பற்றி நீங்கள் படிக்கும்போது ஃபுல் பேக்ரவுண்டோடு தான் படிக்கணும். அண்ட் இதே மாதிரி விக்ஸ் அண்ட் டோரிஸை சட்டையர் பண்ணி எழுதின இன்னொரு ஒர்க்குமே நமக்கு இந்த யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. யூனிட் 2ல் அது என்ன அப்படின்னாக்கா, ஜொனாத்தன் ஸ்விஃப்டோட கலிவர்ஸ் ட்ராவல். இதுலேயுமே சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் அப்புறம் விக்ஸ் அண்ட் டோரிஸை சட்டையர் பண்ணி தான் அவர் எழுதிப்பார். ஸோ இந்த மாதிரி என்னோடய நோட்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை நல்லா டீப்பாக கற்றுக்க முடியும். ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷனில் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா இந்த நோட்ஸை இன்றைக்கி நீங்கள் வாங்கிக்கோங்க லிட்ரேச்சரில்.